எடுத்துட்டு இதுக்கு வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணுறோம். ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது ஆயில் ஃபில்டர் மட்டும் எடுத்துகிட்டு இதில் ஆயில் பழைய ஃபில்டர் எடுத்துகிட்டு இப்படியே மாட்டிடக்கூடாது. இதுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிங்கு வரும், லோடு ஸ்ப்ரிங்கு. இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம டஸ்ட்டு பூராமே க்ளீன் பண்ணணும். உள்ளுக்கு வந்து ஆயில் இருக்கும், இதை ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணணும் இந்த ஆயிலை பூராத்தையும். இது ஏன் பண்ணுறோம்னா இதில் வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். இது நீங்கள் சுத்தமாக ட்ரை பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நீட்டாக இருக்கும். வண்டி வந்து நைஸாக இருக்கும். வண்டி ரன்னிங்கில் வந்து நைஸாக இருக்கும், ஸ்டார்டிங்கில் வந்து நைஸாக ஸ்டார்ட் ஆகும். இப்படி ஃபுல்லாக அந்த பழைய ஆயிலை புறமே தொடச்சி ரிமூவ் பண்ணிடணும். இப்போ வந்து ஃபுல்லாமே ட்ரை பண்ணி ஃபுல்லாக நீட்டாக தொடச்சாச்சு. தொடச்சிட்டு இந்த ஓரிங் மாட்டணும். இந்த கப்பில் ஃபில்ட்ரு கப்பு பழைய ஓரிங்கை எடுத்துடணும். இந்த ஓரிங் வந்து இங்கே வரும், இந்த இதில் கச்சில் வரும். இந்த ஓரிங்கை எடுத்துடணும். எடுத்துகிட்டு புது ஓரிங் போடணும். ஓரிங் போட்டோம். இது நல்லா நீட்டாக தொடச்சாச்சு. ஸ்ப்ரிங்கை, லோடு ஸ்ப்ரிங்கு, இதை வந்து இப்படி போடணும். இப்போ ஃபில்ட்ரு மாட்டுறோம். இந்த ஃபில்ட்ரு மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஓரிங்கில் வந்து ஆயில் லைட்டாக தடவிக்கணும். பழைய ஆயிலை கூட தடவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரிங்கில் வந்து ஆயில் லைட்டாக போட்டுருங்க. மாட்டியாச்சு. 27 பாக்ஸ் விட்டு இப்போ டைட் வச்சாச்சு ஃபுல்லாக. அடுத்ததாக ஏர் ஃபில்ட்ரு. அந்த இது வந்து 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை அந்த ஏர் ஃபில்டரை மாற்றிடணும். அப்போதே மைலேஜ் இருக்கும், பிக்கப் இருக்கும். இந்த ஏர் ஃபில்டரை பாருங்கள், எல்லாமே டஸ்ட் ஓவர், டஸ்ட் ஆயிடுச்சு. இருபதாயிரம் கிலோமீட்டரே ஓடும்.